எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுதும் கூட விசுவாசம் பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவுதான் நீதிமான்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் பரிசுத்தவான்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தாலும், எவ்வளவுதான் நம்ம சர்ச்சுக்கு ரெகுலராக போய் நம்ம பைபிள்லாம் வாசித்து ஜெபம் பண்ணேன்னு சொன்னாலும், விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் கேட்குற காரியம் நடக்காது. ஒரு மனுஷன் வந்தான் இயேசுநாதர்கிட்ட, நான் நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான். அவர் சொன்னார், அப்போனா கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னாரு. என்ன கற்பனைன்னா அவரே விலைக்கு சொல்லிட்டாரு. இந்த கற்பனைகளை கைக்கொள்னு சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், இவை எல்லாவற்றையும் என்னுடைய சிறுபிள்ளை முதல் கை கொண்டு வருகிறேன்றான். எப்போ சிறுபிள்ளையாக இருக்கும்போது இருந்து நான் அந்த பிரமாணங்களை கை கொண்டு வர்றேன்றான். சிறுபிள்ளையாக இருக்கும்போது இருந்தே கற்பனைகளை கை கொண்டு வர்ற ஆள் அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ இவர்கிட்ட வந்து கேட்குறான், நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி கேட்டானா. அப்போ பரிசேயனாகிய சவுல் தான் பவுலாக மாறினான்னு நீங்கள் வாசிப்பீங்க. சரி, ஓகே. இந்த சவுல் வந்து ஒரு வைராக்கியமான பரிசேயன். கர்த்தருடைய வசனத்தின்படி பைபிளில் இருக்கிறதுபடி நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்ன ஆள். ஆனால் கர்த்தருடைய கிருபையை விட்டுட்டான். அவர் பேசுகிறத விட்டுட்டான். அவர் வந்து நமக்காக சிலுவைக்கு போய் பரிகாரம் பண்ணதை விட்டுட்டான். நான் என்னுடைய சுய நீதியை நிலைநிறுத்துவேன்னு சொல்லி சுய நீதியில் அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அதனால் அவனுக்கு அந்த ரட்சிப்பும் இல்லை. இந்த பாருங்க, இந்த ஐஸ்வர்யான் வந்து சொன்னானே, ஒரு ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் வந்து சொன்னானே, சிறு வயது முதல் கற்பனைகளை கை கொண்டு வருகிறேன், ஆனாலும் இப்போ நான் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அப்போ இந்த பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன்னு அவன் சொன்னாலும் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கான். அதனால தான் சொன்னேன், இந்த விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் அந்த நன்மையை பெற முடியாதுன்னு. இப்போ அந்த விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கிறது? இப்போ பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு விசுவாசம். இயேசுவே நம்முடைய தேவனுடைய குமாரன், அவர் வந்து என் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணார், நான் ஏற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். அதை சொன்ன உடனே ரட்சிப்பு வந்துருச்சு. அதை விசுவாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம எல்லோரும் இன்றைக்கி விட்டால் பரலோகம் போயிடுவோம்னு விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த விசுவாசம்தான் நம்மளை பரலோகம் கொண்டு போகுது. சுகம் உண்டாகும்னா உண்டாகும், சுகம் உண்டாகாதுன்னா உண்டாகாது. என்னையா வித்தியாசம்? நான் கர்த்தரை நம்பி சுகம் உண்டாகும் எனக்குன்னு சொன்னேன், சுகம் உண்டாகிடுச்சு. நான் கர்த்தருடைய வசனம் இருக்குது பார்த்தேன், ஆனால் அந்த வசனத்தை என்னால் நம்ப முடியல, அதனால் வியாதி ரொம்ப ஸ்ட்ராங்காகத்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ நான் என்ன செய்கிறது? வியாதியை போக்க முடியாதுன்னு சொன்னேன், வியாதியை போக மாட்டேன்ருச்சு. சுகமாயிரும்னு சொன்னால் சுகமாகுது, சுகமாகாதுன்னா சுகமாகலை. இப்போ நீங்கள் சுகமாகிறதோ சுகம் ஆகாமல் இருக்கிறதோ யாரோடைய கண்ட்ரோலில் இருக்குது? இங்கே பாருங்க, ஒரு மனுஷன் சிறு வயது முதல் இந்த கற்பனைகளை கை கொண்டு வர்றேன்றவன் அந்த ரட்சிப்பு அவன் கண்ட்ரோலில் இருக்குதுங்கிறத தெரியாமல் இயேசுவை ஏற்றுக்கிட்டா போதும். இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு எல்லாம் இருக்குது. அந்த இலவசமாய் வருகிற கிருபையை ஏற்றுக்கொள்ளாமல் நானே நீதியான காரியங்களை செஞ்சு 10 கற்பனைகளை கடைப்பிடித்து நான் வந்து நீதிமான் ஆகிறேன்னு சொல்கிறப்ப அது முடியலை. ஒரு 9 கற்பனை அதெல்லாம் செய்கிறது, 10வது கற்பனை இச்சிக்கிறது. மனசில் தப்பான ஒரு ஆசை வருதில்ல, அங்கே எல்லோரும் மாட்டிக்கிறாங்க. அப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டாதான் இந்த தப்பான எண்ணங்களை நம்மளை விட்டு மறையுது. நாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது, பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைக்க முடியாது, இந்த இச்சிக்க வைக்கவும் முடியாது, இச்சையை கொடுக்கவும் முடியாது. இச்சையாதேன்னு எழுதியிருக்குல்ல, அந்த இச்சையை அவன் வந்து கொடுக்குறான். நம்ம போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். எப்போ? இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கும்போது. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் இச்சையை கொடுத்தா அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வரும்போது பிசாசு இச்சையை கொண்டு வரும்போது, இது எனக்கு வேண்டாம்டா,
நீ சரக்கு எடுத்துகிட்டு ஓடிப்போ அப்படி சொல்லிடுறான். அப்போ நம்ம இச்சை ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்கிறேன். விசுவாசிகள் மட்டும்தான் இச்சிக்காமல் எல்லா காரியங்களையும் நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியும். பொதுவாக இந்த இச்சை இது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. கண்களில் இச்சித்து பார்க்கறது, இச்சை என்னென்னா தவறானது. அதை சொல்லணுமானா, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்குறவன்னா என்ன அர்த்தம்? தவறான விதத்தில் அவளோட தான் செய்கிறத நடக்கிறத விரும்புகிறது, அவளோட தவறான விதத்தில் அவன் தன்னை நினச்சி பார்க்குறது, அதுதான் இச்சை. அப்போ பார்க்குறதே இச்சைன்னு நான் சொன்னார் இல்லை, தவறான விதத்தில் பார்க்குறது தான் இச்சை. அப்போ பார்க்குறதெல்லாம் இச்சை ஆயிரும்னா இன்றைக்கி எந்த மனுஷனும் உலகத்தில் எவனுமே பரலவும் போக முடியாதுங்க. ஏன்னா ஸ்திரீகளை பார்க்கவே கூடாதுன்னா, பார்த்தா பாவம் செஞ்சிருவேன், பார்த்தா இச்சை வந்துடும்னு சொல்லி நிறைய பேர் விசுவாசிகள் தலையை கீழே போட்டே நடக்கிறாங்க. அதை இப்போ கேட்குற உங்களுக்கும் தெரியும், அந்த பிரச்சனையில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் பார்க்கக்கூடாதுன்னா சொன்னார். அவர் தான் எல்லாரையும், ஆண்களையும் உண்டாக்குனார், பெண்களையும் உண்டாக்குனார். கண்ணை திறந்து வச்சது அவர் தான். எல்லாவற்றையும் பார்த்து செவ்வையான பாதையில் பாதை சரியாக இருக்கான்னு பார்த்துக்க, அதுக்கு தான் அந்த கண்ணை கொடுக்குறாரு. நாம் அதை விட்டுட்டு எதையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், ஸ்திரியை பார்க்க மாட்டேன், பெண்களை பார்க்க மாட்டேன், பெண்கள் நாங்கள் ஆண்களை பார்க்க மாட்டோம் அப்படி, அது என்னது பார்த்தா இச்சை வந்துடுதுன்னு நினச்சா அப்படியா இச்சை வருது? இல்லையே. உங்களுடைய பார்வை சரியாக இருக்கான்னு தான் கேட்க வர்றாரு. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இந்த கண்ணு தான் இந்த சரீரத்துக்கே விளக்கு. இந்த கண்ணே கெட்டு போயிருந்தால், இந்த கண்ணுடைய பார்வை சரியில்லைன்னா, அந்த பார்க்குற கண்ணோட்டம் சரியில்லைன்னா, பார்க்கறது நீ இச்சையோடு பார்த்தேன்னா இந்த சரீரம் முழுவதும் இருண்டு போகும்ன்றார். அப்போ கண்களில் பார்க்கறத சரியாக பார்க்குறத பற்றி பேசுது. அதுக்குன்னு கண்ணை மூடிக்கிறதா? எவ்வளவு காலத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு இருக்க முடியும்? நான் இதெல்லாம் கர்த்தர் முன்னாடி வச்சுருக்கிறாரு, நான் பார்ப்பேன். ஆனால் இச்சை இல்லாமல் சாதாரணமாக அவர் எந்த நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்க சொன்னாரோ அது மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது மாதிரி பாருங்கள். இச்சை உங்கள்கிட்ட வராது. இச்சையை நீங்கள் வேண்டான்னு சொல்லிடலாம். அப்போ இச்சையாதேங்கிற காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. எப்போ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியுது. அப்போ இந்த வசனங்களை விசுவாசிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் அதன்படி நடக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நல்ல வழியில் நடத்துகிறாரு. ஜீவ மார்க்கத்தை போதிக்கிறாரு. ஜீவ பாதையில் நடத்துகிறாரு. நானே வாசல்னு சொன்னார். நானே வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ இந்த நன்மையை பிடித்து கொள்ளுகிறது. நீங்கள் வாக்குத்தத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டீங்க. இந்த உலகம் பேசுகிற வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உலகம் மூலமாக நீங்கள் பிசாசை பிடிச்சி வச்சுருக்கீங்க. உலகத்து மூலமாக இதெல்லாம் சுகமாக டாக்டர் சொல்லிட்டார் 6 மாதம் தான் அப்படி சொல்லிட்டாருன்னா, அந்த டாக்டர் மூலமாக இந்த உலக காரியங்கள் அது நம்மை பிடித்து கொண்டது. அதனால் கர்த்தருடைய வசனத்தை விட்டுட்டான். அவருடைய வசனம் என்ன சொல்லுது? என்னுடைய வசனத்துக்கு நீ உண்மையாக கீழ்ப்படிந்தால் நீடித்த நாட்களாக இருக்கலாம், உன் வாழ்நாள் நீடித்திருக்கும், நீடித்த நாட்களாக நான் அவனை திருப்தியாக்குவேன் அப்படி சொல்கிறாரு. வயது திரும்ப வாழ வயது போலாகுங்கிறாரு. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், அந்த ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்றாரு. அந்த வசனத்தை விட்டுட்டு டாக்டர் சொல்லிட்டாருங்க 6 மாதம் தான், இந்த வியாதி முத்தி போச்சுங்க, சக்கரை வியாதி ரொம்ப முத்தி போச்சுங்க, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. அப்புறம் என்னது? இதை சாப்பிட்டா நல்லது, அதை சாப்பிட்டா நல்லது, இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க. அப்போ இந்த சாப்பாட்டு மூலமாக ஜீவனை உண்டாக்க பார்க்குறாங்க, அது நடக்காது. அப்போ வசனத்தின் மூலமாக நீங்கள் கர்த்தரை பிடிங்க. வசனத்தின் மூலமாக எல்லாவற்றுக்காக நீங்கள் அவரை பிடித்து கொள்ளலாம். அதை கண்டு அதை பிடிக்கிறவர்களுக்கு அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். சரி,
இப்போ இன்றைக்கு இதை பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிக்கிறத பற்றி சொல்கிறேன். நீங்கள் தேவனுடைய சாயல ரூபத்தில் தானே சிருஷ்டிக்கப்பட்டீங்க, அப்படி தானே பைபிள் சொல்லுது. எங்கே அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:26, 28 2 வசனங்கள். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களை பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். ஆளுகை, டொமினியன், ஆளுகை, அதிகாரம். நம்ம தான் ராஜா ராணி. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆழக்கடவர்கள்னு இங்கே ஆண்டு கொள்ளுங்கள்னு என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு ஒரு டொமினியன், அதாவது உங்களுக்கு ஒரு ஆளுகை. உங்களுடைய உலகத்தில் நீங்கள் வாழுகிற உங்களுடைய மனம் எவ்வளவு விரிவடைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய உலகம் பெரிதாக இருக்கிறது. நீங்கள் அமெரிக்காவில் இப்படி நடக்குது, என் பிள்ளை அங்கே இருக்குது, ஜப்பானில் ஒரு பிள்ளை என் பிள்ளை இருக்குது, சிங்கப்பூரில் ஒரு பிள்ளை என் பிள்ளை இருக்குது, சீனாவில் ஒரு பிள்ளை என் பிள்ளை இருக்குன்னா, அப்போ உங்கள் மனசு எங்கே இருக்குது? இந்த ஊரில் திண்டுக்கல்லில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, அது அமெரிக்காவுக்கும் போகுது, அது சிங்கப்பூருக்கும் போகுது, ரஷ்யாவுக்கும் போகுது, சீனாவுக்கும் போகுது, ஜப்பானுக்கும் போகுது. அப்போ உங்களுடைய மனது, உங்களுடைய உலகம் எவ்வளவு விரிவடைந்திருக்கு பாருங்கள். அப்போ எவ்வளவுக்கு உங்களுடைய மனம் விரிவடைந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு உங்களுடைய உலகமாக இருக்கிறது. த மேக்கிங் ஆஃப் யுவர் வேர்ல்டு. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நீங்கள் உங்களுக்காக சிருஷ்டிச்சிருக்கீங்க. அதாவது சிலர் திண்டுக்கலுக்கு மட்டும்தான் தன்னுடைய உலகம் நினைக்கிறாங்க, சிலர் தமிழ்நாட்டை தங்களுடைய உலகம் நினைக்கிறாங்க, கொஞ்சம் மிஞ்சி போனால் இந்திய தேசம் முழுசும் நம்ம உலகம் நினைக்கிறாங்க. ஆனால் இதோட முடிஞ்சிச்சா? சகல நாடுகள்லேயும் என் சொந்தக்காரன் அந்த அந்த இதில் நேபாளில் இருக்கிறாங்க, இன்னொரு சொந்தக்காரன் ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க. அங்கே அவ்வளோ பிரச்சனை தான். ஆனால் என் பையன் அங்கே, என் பிள்ளை, எங்கள் சொந்தக்காரன் ஒருத்தர் நல்லா இருக்காங்க. அப்புறம் ஈராக்கு, பாபிலோன், அங்கேயும் எனக்கு சொந்தக்காரன் இருக்காங்க. இப்படி நீங்கள் உலகத்தில் இருக்க பல நாடுகளை சொல்லி, அங்கே உங்கள் சொந்தக்காரன் இருக்கான், இன்னார் இருக்கிறா, இன்ன வேலை செய்கிறா, அவங்க எனக்கு ரிலேட்டிவு, எனக்கு அல்லது நண்பர்கள், அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா உங்கள் மனம் எவ்வளவு விரிவடைந்திருக்கிறதோ உங்களுடைய உலகம் விரிவடைந்திருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, நானாச்சும் என் குடும்பமாச்சுங்க, வேறு ஒன்றும் எனக்கு தெரியாதுங்க. அப்போ அவங்க உலகம் எது? அவங்களும் அவங்க குடும்பம் மட்டும்தான். ஆனால் எல்லோரும் அப்படி இருக்காங்களா? இல்லை. அப்போ த மேக்கிங் ஆஃப் யுவர் வேர்ல்டு, நீங்கள் உங்களுடைய உலகத்தை எப்படி சிருஷ்டிக்கிறீர்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உலகத்தில் நீங்கள் ஆளுகை செய்ய அதிகாரம் கொடுத்தோம்னு இங்கே சொல்கிறாரு. பூமியை உண்டாக்கி அதை ஆண்டு கொள்ளுங்கள், அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆளுகை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறது. இப்போ உங்களுடைய உலகம் அது முதல்ல உங்களுடைய மனசு. உங்களுடைய மனசை நீங்கள் கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாக ஆண்டு கொள்கிறீங்க, நம்பர் 1. 2வது, நம்முடைய சரீரத்தையும் கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாக ஆண்டு கொள்ளணும். ஆமாம். 3வது, நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தமாக நம்ம ஆண்டு கொள்ளணும். நம்ம வேலை பார்க்குற ஸ்தலத்தில் எவனும் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறதில்ல. நம்ம அங்கேயும் போய் சுயாதீனம் உள்ளவர்களாய், மற்ற எல்லாரும் போல் நம்ம நல்ல வேலை செய்து நன்றாக சம்பாதிக்கிறவர்களாய் நாம் இருக்கலாமில்ல. அப்படி ஒரு உலகத்தை சிருஷ்டிக்கிறோம். அப்புறம் நண்பர்கள், உறவினர்கள், உலகத்தில் இருக்க எல்லாரும் அவங்கெல்லாம் எங்கள் ஆளுங்க, எனக்கு ரொம்ப வேண்டியவங்கங்க, அவங்க எனக்கு ரொம்ப சொந்தங்க, நான் சொன்னால் கேட்பாங்கங்க, அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே. அதுபோல் நீங்கள் உங்களுடைய மனதை விரிவடைய பண்ணி உங்களுடைய உலகத்தையே விரிவடைய பண்ணுகிறீர்கள். அது மூலமாக இந்த உலகத்தையே நீங்கள் ஆளுகிறீர்கள். சிலர் வீட்டை மட்டும்தான் ஆளுவான், சிலர் உலகத்தையே ஆள்றான். அப்போ அவருடைய மனம் அவ்வளவு விரிவடைந்திருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதை வச்சு பலுகி பெருகி, ஏதேன் தோட்டம் மட்டும் இல்லை, பூமி முழுவதையும் பலுகி பெருகி நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படி சொன்னார். அப்போ பிசாசு அங்கே இருந்ததுனால தான் கீழ்ப்படுத்த சொல்கிறாரு, அதை பண்படுத்த சொன்னார். ஏன்னாக்கா அது பண்படாத கரடு முரடான பகுதியாக சில பகுதியில் இருந்துச்சு, அதான் பண்படுத்துன்னு சொல்லியிருந்தார்.
அப்போ பண்படுத்துறது, காக்கிறது, காரியங்களை ஒழுங்குபடுத்துறது அதெல்லாம் செய்யும்போது அது நீங்கள் தேவனுடைய வேலையை செய்கிறதா இருக்குது. அப்போ தேவனுடைய வேலையை செய்து உங்களுடைய உலகத்திலே தேவனுடைய வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி இந்த வார்த்தைகளை செயல்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தையே நீங்கள் விரிவாக்குகிறீர்கள். ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்தையே நீங்கள் விரிவடைய பண்ணுகிறீர்கள். அப்போ இந்த காரியங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியணும், நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஆளுகிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த பூமியின் மேலே நம்முடைய உலகம், இந்த மேக்கிங் ஆஃப் அவர் ஓன் வேர்ல்டுன்னு சொன்னனே, நம்ம உலகத்தை நாம் சிருஷ்டி வச்சுருக்கோமே, இதில் நாம் ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு அங்கே பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார், ஆளுகை கொடுத்துருக்கிறார். ஆதலால் அதை உணர்ந்தவர்களாய், சுயாதீனம் உள்ளவர்களாய் கர்த்தருக்குள் எழும்பி பிரகாசிக்கும்போது நீங்கள் உங்களுடைய காரியங்களையும் சாதிப்பீர்கள், கர்த்தருக்கென்று ராஜ்யத்தை பெரிதாக்குவீர்கள். சரி, அப்போ நான் சொன்னதை கவனிங்க. டொமினியன், ஆளுகை, அது அந்த அதிகாரம் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுகைனா எல்லாத்தையும் மீதி எல்லாத்தையும் அடிமைப்படுத்துறதுன்னு இல்லை. இன்றைக்கி உங்களை குடும்பத்தில் தலைவனாக வச்சு அப்போ குடும்ப தலைவன் நான் தான், நீ சொன்னபடி கேளு அப்படின்னு எல்லாத்தையும் அடக்கி ஆள்றதா? இல்லை. குடும்பத்தில் யார் யாருக்கு மனைவிக்கு என்ன தேவை, பிள்ளைகளுக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை, மொத்த குடும்பத்துக்கு என்ன தேவை, இதெல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட நன்மைகள்லாம் பெற்று வேலைகள்லாம் செஞ்சு சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்கான நன்மைகள்லாம் கவனிக்கிறது. அதுக்கு தான் தன்னோட குடும்ப தலைவனை ஒழிய உட்காரு மண்டி போடு அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. அது மீதியெல்லாம் அடிமைத்தனத்தில் வைக்கிறது. கர்த்தர் நம்மளை ஆளுகிறாருங்கிறான், நம்மளை அடிமையாக வச்சுருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய ஆளுகைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறோம். நம்ம என்ன அடிமையாவா இருக்கணும்? சுயாதீனம் இருக்கிறது. இந்த சுயாதீனத்தை தேவனுக்கேற்ற விதத்தில் பயன்படுத்து அப்படி தானே சொல்ல வர்றாரு. ஆக அவர் நமக்கு கொடுத்த சுயாதீனத்தை அவருக்கு மகிமையாக நாம் பயன்படுத்த வருகிறோம். அப்போ இந்த ஆளுகை வந்தது, நமக்கு அந்த ஆளுகை கொடுத்ததுனால நம்ம அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் வேறு மாதிரி செய்கிறதுன்னு இல்லை. நான் தான் ஆள்றேன், என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன், அவர் சொன்னபடி கேட்க மாட்டேன் அப்படி இல்லை. அவர் சொன்னபடி கேட்க மாட்டேன்னா உங்களுக்கு இந்த ஆளுகை போயிடும். நீங்களாம் வைஸ் ராய், அந்த ராஜாவுக்கு கீழே இருக்க குட்டி ராஜா. இந்தியாவில் வைஸ் ராய்கள் வந்தாங்க பார்த்தீங்களா? வைஸ் ராய். இப்போ அவர் தேவன், அவருக்கு கீழே இருக்கிற குட்டி தேவனாக நீங்கள் இருந்து பூமி ஆளணும்னு சொல்கிறாரு, உங்களை தேவர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அதை விட்டுவிட்டு நான் அடிமை, நான் தூசி, நான் குப்பை, நான் ஒன்றுக்கு உதவாத இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா பிசாசு உங்களை பற்றி அதை சொல்கிறான், நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். பிசாசு சொல்கிறத ஏற்றுக்கிட்டதுனால அப்போ அவன் சொல்கிறத கேட்டு அவனை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறதாக அர்த்தம். அப்போ பிசாசை மகிமைப்படுத்துறதுக்காக அவன் சொன்ன வேலையெல்லாம் நம்ம செய்கிறோம். நம்ம தூசி குப்பை, ஆமாம் பிசாசு அப்படி சொன்னான் அதை நம்புகிறேன், அப்போ அவனை மகிமைப்படுத்துகிறீங்க. அதான் நான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்டேன்றாங்க, இயேசுவே ஆண்டவருங்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன்றாங்க. ஆனால் நம்புறது பூரா எதை? இந்த உலகம் சொல்கிறதையும் பிசாசு சொல்கிறதையும். கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாங்கன்னா அவருடைய தழும்புகளால் குணமானேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர்னு அதை நம்பிட்டா அப்போ சுகமாயிருச்சு. நான் ஐஸ்வர்யன் ஆகும்படி அவர் எனக்காக தருத்தரானார், அதை நம்பிட்டீங்கன்னா அப்போ அது ஏதோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, காசு அது பாட்டுக்கு வந்துடும். அப்படி ஒவ்வொரு காரியமும் வாக்குத்தத்தங்களை ஆனால் நான் சொல்கிறேன், வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறது ஈஸியாக? அப்படி ஒன்றும் ஈஸியாக இல்லை. அங்கே இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு செங்கடல் முன்னாடி நிற்கிறாங்க. சரி, அங்கே 10 வாதையெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் சரிதான். இப்போ செங்கடலை என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோனும் சேனையும் 600 மிக நல்ல ரதத்தில் ஏறி, இன்னும் வேறு குதிரைகள் எல்லாம் வர்றாங்க. எதுக்கு? இவங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கு. ஐயையோ வர்றானே, ஆமாம் ஐயையோ வர்றான் தான். ஆனால் என்ன நடக்கிறது அங்கே? என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? அந்த நேரத்தில் மோசைக்கிட்ட சொல்லி, ஏங்க கர்த்தரை பார்த்து செங்கடலை திறந்துக்க அப்படி சொல்லியிருக்கக்கூடாதா? ஹலோ, செங்கடலே திறந்துக்கன்னா அப்போ மனுஷனுக்கு வேலை இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார்? பூமி ஆளக்கூடிய அதிகாரத்தை மனுஷன்கிட்ட கொடுத்துருந்தாரு.
அதனால் மனுஷனாக இருக்கிற மோசையை தான் செங்கடலை திறக்கணும். அதனால் கர்த்தர் சொன்னார், கோலை உயர்த்தி செங்கடலை திறந்து விடு, ஜனங்கள் போகட்டும்னாரு. என் கோலை உயர்த்தினா செங்கடல் திறந்துக்குச்சு. திறந்தது யார்? கர்த்தர் திறந்தாருன்னுமா. ஆனால் கர்த்தர் திறந்தது உண்மை தான். ஆனால் அதை திறக்க அவர் கதை அந்த செங்கடலை திறக்கிறதுக்கு மோசைங்கிற ஒரு மனுஷன் கோலை உயர்த்த வேண்டியதாச்சு. அப்போ என்ன நடக்குது? தேவனும் அவருடைய வார்த்தையை நம்புகிற 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறார்கள். திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. தேவனும் அவருடைய வார்த்தையை நம்புகிற ஒரு விசுவாசியமாக இருந்து சேர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்கள். அவரை பார்த்து உனக்கு சுகம் உண்டாக கிடவுது அப்படி சொல்லலை. இயேசு பூமியில் இருந்தப்போ உனக்கு சுகம் உண்டாக கிடவுதுன்னு சொன்னார். ஆனால் இப்போ அந்த சுகம் உண்டாக கிடவுதுன்னு நம்ம சொல்லணும். தலித்தாக்குமே நம்ம சொல்லணும். லாசருவே வெளியே வான்னு நம்ம சொல்லணும். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட அப்படின்னு நம்ம சொல்லணும். போய் சீலவாம் குளத்தில் கழுவு அப்படின்னு சொல்ல நம்ம சொல்லணும். அவர் இப்போ இங்கே இல்லையே, அவர் அங்கே போயிட்டாரே. இப்போ இங்கே யார் பேசுகிறது? இங்கே நீங்களும் நானும் பேசணும். அப்போ எந்த வார்த்தையை பேசுகிறது? குருடனுக்கு என்ன வார்த்தையை பேசுறது? கண்கள் திறக்கப்படுவதாக. அவர் எச்சியோடு மண் எடுத்து பிசைஞ்சு சேர் உண்டாக்கி பூசி போய் கழுவுனார். சரி, எதையோ ஒன்று செஞ்சு சொன்னார், கண்ணு திறந்துருச்சு. இப்போது நீங்கள் அநேகர் தண்ணீர் எடுத்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இது உடைய ரத்தத்துக்கு ஒப்பா நான் இதை ஆசீர்வதிக்கணும்னு கேட்குறேன், ஜெபம் பண்ணு ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி போய் வீட்டில் வீடெங்கு எல்லை எங்கும் இந்த தண்ணியை தெளித்தவுடனே கர்த்தருடைய பிரசன்னமும் அங்கே வருது. நான் என்ன செய்ய? கர்த்தருடைய பிரசன்னமும் வருது, அந்த வீடு கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே வருது. நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, விசுவாசிக்கிறீங்க, அதனால் அவர் அந்த வீட்டில் இருக்கிறாரு, எந்த தீங்கும் உங்களை அணுகாது. அப்புறம் ஒருத்தர் வருவார், பாட்டில் ஐயா தண்ணி ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பார். எங்கள் வெள்ளாமையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுங்க அப்படின்ட்டு, நீ ஜெபம் பண்ணி கொடுங்க, போய் தெளித்தா சுத்தம் உடனே சரியாகுமியான்னுவார். அது ஜெபம் பண்ணிட்டு போவார், அங்கே தெளிக்கவும் செய்வார், அது வெள்ளாமையெல்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு வருவார். அதாவது எல்லாம் விசுவாசம் சம்மந்தப்பட்டது. நான் விசுவாசத்தில் குழந்தையாக இருந்த ஒரு காலத்தில் எனக்கு என்னை ரட்சிப்புள்ள நடத்தின ஆள் அவர், நான் பேய் பிசாசெல்லாம் கண்டு பயந்துருவேன் அப்படின்னு சொல்லி, அதனால் பிசாசு நம்மளை தாக்கிடும்னு அவர் பயந்து, நான் பயப்படுறதுக்கு முன்னாடி அவர் பயந்து அந்த தாக்குதல்லாம் இல்லாமல் என்னை காப்பாற்றுறதாக அவர் சொல்லி, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? போய் ஒரு சின்ன கர்ச்சீப் வாங்கிட்டு வா. இந்த பெண்கள் தான் சின்ன கர்ச்சீப் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நான் போய் ஒரு சின்ன கர்ச்சீப் வாங்கி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்க, கர்த்தாவே இவன் ரொம்ப இப்போ தான் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கான், இந்துவிலேருந்து ஏற்றுக்கிட்டு வந்திருக்கான், இவனுக்கு பெரிய பாதுகாப்பெல்லாம் வேண்டியிருக்கு, நிறையா பிசாசுகள் இவனை சுற்றி ஆடிக்கிட்டு இருக்கு, இவன் கர்த்தர் பாதுகாக்கணும், அதுக்காக இப்போ அவனுக்கு தெரியாது, அதனால் நான் இப்போ ஜெபம் பண்ணுறேன், இந்த கர்ச்சிப்பை ஜெபம் பண்ணி தாரேன், நீ இந்த கர்ச்சிப்பை அவன் வச்சுருக்கிறப்ப நீ அவனோட கூட இருக்கணும், அவனை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணி என்கிட்ட கொடுத்துருந்தாரு. நான் அதை 2-3 வருஷமாக பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பாஸ்டர் சொல்லிட்டார், ஊழியக்காரர் சொல்லிட்டார், அதை வச்சுருக்கணும். எப்படி விவரம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி கர்த்தர் சொன்னாதான் செய்யணுங்கிற ஆளுங்க. அப்படி 2-3 வருஷமாக வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமேலு ஒரு நாள் பார்த்தேன், இதான் நம்மளை காப்பாற்றுது, கர்த்தருடைய வார்த்தை தானே காப்பாற்றுதுன்னு சொல்லி அன்றைக்கி அதை தூக்கி போட்டேன். ஆனால் அது எனக்கு அன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பலனாக இருந்திருக்கு பார்த்தீங்களா. ஆனால் உண்மையிலே பலன் எங்கே இருந்துச்சு? வார்த்தையில். இன்றைக்கி இந்த வசனத்தை விசுவாசிக்கிறது, இந்த வசனத்தை விசுவாசித்தா அதன்படி நடக்குது. அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். நான் மறுபடியும் சுற்றி வர்றேன். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், நானே உன் பரிகாரியான கர்த்தர் அப்படி சொல்கிறாரு. எகிப்தியருக்கு வரப்பண்ண ஒரு வியாதி உணத்தில் நான் வரப்பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறாரு. இயேசு போய் பேதுருடைய வீட்டில் பிரவேசித்தாராம். மாமி சுகவீனமாக இருந்தாலாம், அவளுடைய கையை பிடித்தாராம், உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. அப்போ அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டார், கடைசிக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் நம்ம கூட கொடுக்குறேன்ட்டார். மத்தேயு 16:19 இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன், நீ பூலோகத்தில் கட்டுவியோ அவிழ்ப்பியோ அதை அப்படியே பரலோகம் செய்யும்னு சொல்லிட்டாரு. அப்போ அதிகாரம் யார் கையில் இருக்குது?
யார் கையில் அதிகாரம் இருக்குது? தேவன்கிட்டயா? இல்லை, அவர் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ நாம் தான் அந்த அதிகாரத்தை செயல்படுத்தணும். அந்த அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துறது? கர்த்தாவே இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கீங்க, இப்படி கடவுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த கர்த்தர் இப்படி பேசியிருக்கிறப்ப ஏன் பிசாசை இங்கே என்ன உனக்கு வேலை? உன் சரக்கை, உன் வியாதியை, உன் டயபெட்டிஸை, உன்னுடைய எல்லா காய்ச்சலை, உன்னை தலைவலியை, உன் கொரோனாவை தூக்கிட்டு ஓடு அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது. அப்போ இயேசு பூமியில் இருக்கா, அப்போ அவர் வந்து பேசினார். இப்போ அவர் போயிட்டார். முதல்ல தேவன் இருந்தார், அவரும் பரலோகத்துக்கு போயிட்டேன், பகலில் வருவேன், குளிர்ச்சாலை வழியில் வருவேன்னாரு. இயேசுனார் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அங்கே போகிறேன், பரிசுத்தாவியை அனுப்புகிறேன்னாரு. அப்புறம் வந்து ஆவியானவர் அனுப்பி கூட இந்த வசனம் தான் அங்கே இருக்குது. அந்த வசனத்தின்படி நீங்கள் வேலையை பார்க்கணும், வசனத்தின்படி வேலை செய்ய வேண்டும். அப்போ வசனத்தை நம்பி அதன்படி செய்கிறது, அதன்படி வாழ்கிறது, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதன்படி வாழலைன்னா அது என்னது? ஜீவன் இல்லாத ஒன்று ஆயிடுது. யாக்கோபில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். யாக்கோபு 2வது அதிகாரத்தில் 26வது வசனம். ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. அப்போ விசுவாசத்தை அதாவது அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆளுகையை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறது இருக்குல்ல. நான் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க, அதெல்லாம் அங்கே நடந்துடணுங்க, ஒன்றும் நடக்காது. இந்த வசனத்தின்படி வாழணும், வசனத்தை விசுவாசித்தா அதன்படி செய்யணும்ல. வசனத்தை விசுவாசிக்கிறேன்ட்டு எனக்கு அவர் வேலை கொடுத்துருவாரு, அந்த சம்பளம் வந்துடும், நான் பாட்டுக்கு இங்கேயே உட்காந்துக்கிட்டு வேலை கொடுக்குறாரு சம்பளம் வந்துடும், வேலை கொடுக்குறாரு சம்பளம் வந்துடும்னா நான் வேலைக்கே போகலை, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னா. இங்கே தான் சொல்லியிருக்கு, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல் கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. இப்போ இந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறோம்னா அப்போ அவரால் எனக்கு சுகம் உண்டாகிறது, இந்த வியாதியை இயேசுவின் நாமத்தில் நான் மீறுறேன். காய்ச்சி அடிக்குது, பலவீனமாக இருக்குது, டொடங்குது, ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இயேசுவின் நாமத்தினால் எழும்புகிறேன் அப்படின்னு எழும்புனது தான். அது உண்மையான விசுவாசமாக இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் மொட்டை வைராக்கியமாக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். உண்மையான விசுவாசம் இது, அது வரட்டு விசுவாசம் இது, அது நமக்கு தெரியணும். வரட்டு விசுவாசம் அல்ல, உண்மையான விசுவாசம். அப்படி இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற காரியம், சொல்லுகிற காரியம் நடக்கும். அருமையானவர்களே, ஆளுகை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு கொடுத்துருக்கிறேன், கட்டுகிறதா அவிழ்க்கிறதா அது உன்னுடைய வேலை, நான் செய்ய மாட்டேன், நீ செய்ய, அதை நான் அங்கே பரலோகத்தில் ஒத்துக்கிறேன்றாரு. அப்போ நீங்கள் தான் இந்த செய்யணும். கட்டுகிற அவிழ்க்கிற பிசாசை கட்டுகிறேன், அவனுடைய பிடியில் இருக்க ஆத்துமாக்களை விடுதலையாக்குகிறேன், அவனுடைய பிடியில் இருக்க இந்த ஆசீர்வாதங்களை விடுதலையாக்குகிறேன். எனக்கு வேலை கிடைக்காம அப்படி தடை பண்ணிக்கிட்டே இருக்கான், இன்றைக்கி அவனை காலி பண்ணுறேன், அப்போ தடை நீங்கிறது, எனக்கு வேலை கிடைக்குது. இந்த பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கல, அது பிசாசு தடை பண்ணுறான், இன்றைக்கி அந்த பிசாசை விரட்டுறேன், அதனால் இன்று முதல் எனக்கு நல்லா சகலம் நன்மையாகி நடக்கும், என்னுடைய வீட்டு காரியங்களுக்கு தேவையான பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கும், எனக்கு தேவையான சம்பாத்தியம் கிடைக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையை பார்க்குறது. அதான் ஒரு ஆள் வந்து, நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேங்க, அதனால் வேலைக்கு போகிறது கூட லேட்டாக தாங்க போவேன் அப்படின்னார். எனக்கு கோபம் வந்துருச்சு. நீ வந்து நான் தான் வேலை கொடுத்தவனாக இருந்தால், நீ டெய்லி நல்லா ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ லேட்டாக வேலைக்கு வந்தேன்னா நான் உன்னை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படி சொல்லுவேன். நீ ஜெபிக்கணும் யார் ரைட்டு, ஆனால் உனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யணும்ல. ஆதாம் அவனுக்கு கொடுத்த வேலையை செஞ்சானா? செய்யலை. பிரச்சனை அங்கே தானுங்க. ஆதலால் விசுவாசித்தா அதன்படி செயல்பட வேண்டும். அப்போ தான் அந்த கிரியையோடு சேர்ந்த விசுவாசம் அது பூரணமடைந்து நீங்கள் எதை விசுவாசித்தீர்களோ அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையை நடப்பிக்கிறது. ஓகே, இந்த வசனத்தை விசுவாசியுங்கள், செயல்படுங்கள், அந்த ஆளுகை உங்களுடையது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஓகே, காட் பிளஸ் யூ.